நம்ம மூர்த்திக்கு எந்த ஒரு சின்ன ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மூர்த்தி அணுக்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் அணுவோட உடல்நிலையே குணமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அணுவுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி மூர்த்தி, அதாவது அப்பா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு விஷயத்த ஓப்பனாகவே அணு கேட்டிருப்பாங்க. பேசுனது அப்பா தானம்மா, அதாவது வேறு யார்கிட்டயோ சொல்லி பேச வைக்கல, உண்மையிலேயே அப்பா தானே பேசினாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க, அதாவது சோனியா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாள் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மூர்த்தி உயிரோட தான் இருக்காரு அப்படின்றதையும் தாண்டி இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் இப்போது நம்ம அணுவை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா பெங்களூர் வந்து வீட்டுக்கு இங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க இல்லையா, அதனால் அதே மாதிரி அணுவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அணு வந்துட்டு இப்போவே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிடலாம், நாம் வந்து இப்போ என்ன முதல்ல அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்ததாக வந்து இப்போ என்ன டிஸ்சார்ஜ் ஆகி நேராக வீட்டுக்கு போய் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எந்த ஒரு வேலையுமே ஓட மாட்டேங்குது. ஒரு பக்கம் அதாவது மூர்த்திக்கு என்னாச்சோ, மூர்த்தி என்ன இப்போ வந்து எங்கே வந்துட்டுருக்கான் அப்படின்றத மட்டும்தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது மூர்த்தி வந்து இப்போனா மாதத்து வந்து இங்கே கொடுக்க ஆரம்பிச்சாரு. மூர்த்தியை பார்த்ததும் எல்லாருக்குமே சந்தோஷம் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி வந்து இப்போனா கார் வந்து நின்ன உடனே மூர்த்தியை பார்த்துட்டு அண்ணி சீக்கிரமாக வாங்க, அக்கா சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கதறிக்கிட்டு குடுகுன்னு ஓடி போய் மூர்த்தியை கையை பிடிச்சி தர இழுத்துட்டு ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க. அதாவது மூர்த்தி வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி வந்துட்டு கதறி அழுறாரு. அதாவது அவர் வந்த உடனே ஒரு பக்கம் நம்ம கையெல்லாம் உள்ள ரூமில் இருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட குடுகுடுன்னு ஓடி வந்து மூர்த்திக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்காங்க. அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தியை வந்து போய் பிடிச்சி என்னாச்சு மூர்த்தி, எங்கே போயிருந்த நீ இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கையை எடுத்துக்கிட்டு, அதாவது இவங்க கையலோட கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கன்னத்தில் அடிச்சுக்கிறாரு. என்ன அடி கையல், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், என்னால் தான் இந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருத்தத்தோட இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா காக்க வச்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டுருக்காரு. மூர்த்தி முதல்ல என்னாச்சுன்னு சொல்லி, இத்தனை நாளாக நீ எங்கே போயிருந்த, உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்கும்போது விலாவரியாக எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ சோனியா அகர்வால் வந்துட்டு எதுக்காக எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் மூர்த்தி வந்துட்டார்ல அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது ஒரு பக்கம் நம்ம தனம் இருந்துட்டு மூர்த்தியை கட்டி பிடிச்சி கதறி எழுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாச்சு, அடுத்தது அணுவை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உன்னெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன் அணு அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தியை வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்து, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு மூர்த்தி, என்ன தான் நடந்துச்சு மேடம், நீங்களாச்சும் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை காப்பாற்றினீங்க, மூர்த்தி எங்கே தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம சோனியா அகர்வாலும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மூர்த்தியும் வந்து சொல்கிறாங்க. அதாவது மூர்த்தி அன்னையிலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து சொல்கிறாரு. இது மாதிரி தான் அன்றைக்கி அவங்க சோனியா அகர்வாலோட பிறந்த நாள், அதாவது மேடத்தோட பிறந்த நாள் அன்றைக்கி நான் வந்து இப்போ அவங்களுக்கு நிறைய வெரைட்டியாக எல்லாத்தையுமே சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு, அடுத்ததாக அந்த சாப்பாட்டை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பில்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வந்து போனேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன். நான் போன டைம் ரொம்ப லேட் ஆனதுனால அன்றைக்கி அங்கே யாருமே இல்லை. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே தான் நான் இருந்தேன். நரக வேதனையை அனுபவித்தேன். எங்கே வந்து போயின்னா, அதாவது பேசாமல் செத்துட்டா கூட நல்லா இருக்குமே, எங்கே இந்த நம்ம குடும்பத்தோடு வந்து போயின்னா போய் சேர மாட்டோமோ, தன்னோட பொண்ணை பார்க்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ வந்து போயின்னா கொட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் வர்ற வழியிலேயே நம்ம சோனியா அகர்வால் கிட்ட என்ன இங்கேயே விட்டுருங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எதனா ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்கள் வீட்லேயே வந்து போயின்னா நான் வேலை செஞ்சுக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன், அதே மாதிரி என் பொண்டாட்டி என் பொண்ணை மட்டும் வந்து போயின்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க மேடம், உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஏன்னா இதுக்கு மேலே கையலுக்கு வந்து இப்போ நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை. கையல் வந்து இப்போ ஏற்கனவே என்னால் அந்த குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து இப்போ என்னோடய வாழ்க்கையை நினச்சி அவள் ஃபீல் பண்ணக்கூடாது, அவளோட கல்யாண வாழ்க்கையை பார்க்கணும், அவள் எனக்காகவே இப்போ யோசிச்சு எந்த ஒரு இதையுமே பார்க்க மாட்டேங்கிறா, அவளோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம
சோனியா அகர்வால் இருந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. கயல், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்காக ஓடா தேறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் சொன்னதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி முதல்ல உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். ஏன்னா நீங்களும் எழிலும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை குட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். முக்கியமாக உங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்யாண வாழ்க்கையே பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேரும் முதல்ல ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கயல் இப்போதைக்கு, அதாவது இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கல. இப்போ மூர்த்தியோட வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு. ஏன்னா ஹோட்டல் வச்சு கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஹோட்டல் ஓஹோன்னு ஓட போகுது. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஏன்னா எழிலுக்கு சீக்கிரமாக ஒரு ட்ராவல்ஸை வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இவங்களோட ஆசையாக இருந்துச்சு. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமும் இப்போ நடக்க போகுது. அதே மாதிரி கயல் இருந்துட்டு நீங்கள் சொல்கிறது சரிதான் மேடம், நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டேன். அதே மாதிரி எழிலோட மனசையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழிலும் நானும் ஒன்றா சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றா தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டா தான் அடுத்தது நம்ம சிவசங்கரையும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்ததாக செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி நம்ம சோனியா அகர்வால் மேடத்துக்கிட்ட எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே எல்லாரும் மூர்த்தி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் மேடம் நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இவ்வளோ நல்ல குடும்பமாக இருக்குது. அதாவது மூர்த்தியை காணோம் அப்படின்னோடனே சரி ஓகே எல்லாருமே தேடினீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் மூர்த்தி இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிங்க அப்படின்றத நான் என் கண்ணால் பார்த்தேன். இப்போ மூர்த்தி வந்த உடனே எல்லாரோட முகத்துலையும் சந்தோஷத்தையும் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மட்டும் மூர்த்தியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் எந்த அளவுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனில் போய் நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியல. ஏன்னா மூர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட சந்தோஷமே. மூர்த்திக்கு மட்டும் எதனா ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி என் அணுவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதனா பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி என் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அந்த மேடம் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு சொந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன உதவியோ அதை செய்கிறீங்க. கயல் உண்மையிலேயே நீங்கள் கிரேட் கயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சோனியா அகர்வால் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்போ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.